4.2ல 4th சம்மு பார்த்துக்க, 5 மார்க் சம்மு பார்த்து செஞ்சுக்க. இந்த கொஸ்டினில் பாரு, டேய் இந்த இது கொடுத்துருக்கு, அப்போ கண்டிப்பாக இது பிபிடி தீரத்தோட சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். பேரலல்னு கொடுத்துட்டாலே பிபிடி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். சரியா? சரி, ப்ரூஃப்னு போடுறேன். படத்தை வந்து எடுத்து போட்டுக்க. டேய் தம்பி, படத்தை திருப்பி எடுத்து தான் போடணும். வேணா கொஸ்டினில் இருக்குது, டேய் கொஸ்டினில் இருக்குது, நான் புக்கில் இதில் எடுத்து போடுறேன். பேப்பரில் எடுத்து போட்டுக்கிறோம். ஏ பார்த்துக்கோ, ஆர் டி சி பி பி கியூ. டேய் படம் இருக்குது சார்ன்னு சொல்லாத, அது கொஸ்டினில் உள்ளது. திருப்பி எடுத்து வரையணும், சோம்பேறித்தனப்படாத. அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கு பாரு. டேய் கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க. பிக்யூ பேரலல் பிசின்னு கொடுத்துருக்கு. சரியாடா தம்பி? வேணா லேசாக கோடு போட்டுக்க. இதில் எங்கிட்டு வா, பிஆர் பேரலல் சிடி. இதை வச்சு தான் அது எந்த ட்ரையாங்கிள் நான் பிரிக்க போகிறேன். அப்படி இதை வச்சு தான் எந்த ட்ரையாங்கிள் பிரிக்க போகிறேன். பிக்யூவும் பிசியும் எங்கே இருக்குன்னு பாரு படத்தில். அந்த சைடில் இருக்குது, மேலே இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் மேலே உள்ள ட்ரையாங்கிள் சரிதான் பாரு. இந்த ட்ரையாங்கிள் இது சி, இது பி, இது கியூ, இது பி. இங்கே என்ன இருக்கு? ஏ. இது ரெண்டு பேரலாக இருக்கு பாரு. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கான். பிக்யூ பேரலல் என்னது? பிசி. அதை வச்சு தான் இது பிரிக்க போகிறேன். அப்படின்னா தேர்ஃபோர் இன் ட்ரையாங்கிள் ஏசிபின்னு எழுதினாலும் சரி, ஏபிசின்னு எழுதினாலும் சரி, ஏபிசி எழுதிட்டேன் பை பிபிடி. டேய் கணக்கு ஆன்சர் போய்கிட்டு இருக்கேன், இது ரெண்டே எடுத்து அப்படி போயிட்டு இருக்கேன். பிபிடி இங்கே ஆரம்பிக்கிறேன்னா இங்கே ஆரம்பிச்சுக்க, அப்படி அதே மாதிரி இங்கே ஆரம்பிச்சுக்கோ. ஏபி பை பிசி, ஏக்யூ, ஏக்யூ பை கியூபி. இது ஒன்று சரியான்னு பாரு. அவன் பாட்டில் ஏ1 கத்திக்கிட்டு இருக்கான், ஓ எங்கே இருக்குன்னு தெரியல. சரி கவனி, இந்த ஒன்று எடுத்துட்டேன். அடுத்து அந்த சைடு எடுத்து பார்ப்போம். பிஆர் பேரலல் டு சிடின்னு இருக்கு. பிஆர் பேரலல் டு சிடின்னு இருக்கு. கீழே இருக்கு இந்த கணக்கு படம். இந்த படம் தெரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த படம் இது ஏ ஆர் பி சி டி. இந்த படம் தெரியுதான்னு பாரு. அப்போ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏசிடி, ஏடிசின்னு எழுதினாலும் சரி, ஏசிடின்னு எழுதினாலும் சரி, இதையும் இதே மாதிரி எழுதி அதே மாதிரி தான் எழுதணும். கீழே இப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். சரியா? அப்போ ஏஆர் பை ஆர்டி ஈக்குவல் டு ஏபி பை இது ரெண்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நல்லா கவனிச்சு பாரு, நல்லா கவனிச்சு பாரு. 1 2ல் இந்த இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு பாரு. ஏபி பை பிசி அங்கேயே என்ன இருக்கு பாரு. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி ஏபி பை பிசி, இதுவும் பிசி. அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும்? ஏக்யூ பை கியூபி. ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2. டேய் கவனிச்சுக்கோ, 1 and 2ல் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால இது ரெண்டு ஈக்குவல். ஏக்யூ பை கியூபி ஈக்குவல் டு ஏஆர் பை ஆர்டி. சரியான்னு பாரு. இதில் எந்த ப்ரூஃபில் அது இருக்குன்னு பாரு, இருக்கான்னு பாரு, இல்லை மாற்றணுமான்னு பாரு. பாரு பொறுமையா. ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து டேக்கிங் ரிசிப்ராக்கல்னு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து டேக்கிங் ரிசிப்ராக்கல்னு எடுக்கிறோம். ரிசிப்ராக்கல் எடுத்தோம்னா இது எப்படி மாறும்? பிசி பை ஏபி ஈக்குவல் டு எப்படி மாறும்? கியூபி பை ஏக்யூன்னு மாறும். சரிதானா? கியூபி பை ஏக்யூன்னு மாறும். ஏன்னா அந்த ஆன்சர் கொண்டு வரக்காண்டி சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்து